ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம சீரீஸாகவே நம்ம வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு போட்டுகிட்டே வருவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பெல் ஐக்கான் ஆனில் போட்டுட்டு இப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லினக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஸோ நம்ம லினக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. இப்போது ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஓஎஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு மொபைல், லேப்டாப், அப்புறம் இந்த பிசி எல்லாமே இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே ஒரு ஹார்ட்வேர் திங். இதை யூஸ் பண்ணுறதுக்கு இன் பிட்வீனில் ஒன்று ஒர்க் ஆகும் பார்த்திங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனை பார்க்குறோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகுதுல்ல. ஸோ இதுக்கெல்லாமே அந்த ஹார்ட்வேருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் நடுவில் மீடியமாக இந்த ஓஎஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போது இந்த ஓஎஸோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, இன்புட் அவுட்புட் டிவைஸோட மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, நெட்வொர்க் அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ்க்கும் இருக்குது. ப்ளஸ் ஹைலி செக்யூரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எதுக்காக இப்போ லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்போன்னு பார்ப்போம். இப்போது நாட் ஓன்லி இதுக்காக நான் சொல்ல, இப்போது சைபர் செக்யூரிட்டியில் மட்டும், எத்திக்கல் ஹேக்கிங் எல்லாத்துலேயுமே நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு கோடரும் யூஸ் பண்ணலாம். ஸோ லினக்ஸோட அட்வான்டேஜ் என்ன? ஸோ இது எல்லா லாங்குவேஜுக்குமே சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும். ப்ளஸ் ஒரு ஃப்ரீ. இப்போ விண்டோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேஷனுக்கு நம்ம பே பண்ணி வாங்கி நம்ம இது பண்ணுவோம். சம்திங் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே காசு. பட் ஆனால் லினக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ சோர்ஸ். அதனால தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லினக்ஸை ஃபாதர் ஆஃப் லினக்ஸ் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, ஸோ லினக்ஸ் டோர்வல்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக கண்டுபிடிச்சார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. ஸோ ஃபஸ்ட்டு இவர் பார்த்திங்கன்னா இதை ஃப்ரீ ஆக்ட் அப்படின்ற தான் வச்சுருந்தார். அது இவர் க்ரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணார். இவர் ஒரு ஃப்ரீ சோர்ஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரீ ஆக்ட்ன்றது லினக்ஸ்ன்னு சொல்லி மாற்றி இப்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா கம்பெனிஸ்லேயுமே சரி, எல்லாருமே மோஸ்ட்டாக இந்த லினக்ஸ் ஓஎஸ் சாஃப்ட்வேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் லினக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இப்போது நம்ம உபுண்டு லினக்ஸு, காலி லினக்ஸ், இந்தமாதிரி லினக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் டிஸ்ட்ரிபியூட்டட் லினக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதை கஸ்டமைட் பண்ணி நம்ம எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நம்ம சேல் கூட பண்ணலாம். ஸோ இந்த சோர்ஸ் கோடை எடுத்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை யூஸ் பண்ணி ஸோ நம்ம சேல் பண்ணிவிட்டு நம்ம கமர்ஷியலாகவே நம்ம இது பண்ணலாம். இதில் ஒரு டைப் பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஹேட் லினக்ஸு, இந்த உபுண்டு, டெபின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரானது பார்த்திங்கன்னா இந்த லினக்ஸ்க்கு ரெட் ஹேட் லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஹேட் லினக்ஸை பற்றி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க, பார்ட் 2 பார்ட் 3ல். ஸோ இந்த ரெட் ஹேட் லினக்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலில் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஆட்டோ சர்வீஸ், ப்ளஸ் ப்ராடக்ட் செக்யூரிட்டி, ப்ளஸ் சர்டிஃபிகேஷனும் பண்ணுறாங்க, கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க லைஃப் டைம் பார்த்திங்கன்னா இதுக்கான சோர்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஒரு கஸ்டமர் சப்போர்ட் அது சைட்லேயுமே சரி, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெட் ஹேட் லினக்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். மறக்காமல் அடுத்த வீடியோ வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா அடுத்து வேறு என்ன லினக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸு, ப்ளஸ் நம்ம எப்படி கஸ்டமைட் பண்ணுறது லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யூடியூப்பில் இல்லாத சில வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ எப்போ